It was really amazing, right? Yeah. Excuse me. Yes. Sorry, உங்கள இல்ல. May I sit here? Yeah. Thanks. நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். நீங்க ஒரு ஆக்ட்ரஸா? இல்ல நீங்க ஆள் இல்லைங்க. நான் கண்டிப்பா உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். நீங்க சென்னையில மாடலிங் இல்லைங்க ஏதாவது பண்றீங்களா? இல்ல சார், நான் மாடலிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பனா நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களை எங்கேயோ நான் பார்த்திருக்கேன் இல்ல? Maybe. Anyway, sorry to interrupt like this. நீங்க சென்னையில எங்க இருக்கீங்க? No, I'm in Dubai. She's from Chennai. ஓ. Yeah. அப்பனா உங்க தங்கச்சி யாராவது நான் சென்னையில பார்த்திருப்பேன். Anyway, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. All the very best. நீங்க பெரிய மாடலா வருவீங்க. Thank you so much. Thank you. Bye. யார் இவன்? என்ன வேணும்? யாருக்கு தெரியும்? பட் ஸ்மார்ட்டா இருக்கான். லிஃப்ட். Yeah. Come in please. Thank you. உங்க ஃப்ரெண்ட் வரலையா? இல்ல. ஏன்? எங்கேயாவது வெளியில போயிருப்பா. பேர் என்ன? பிரியா. பிரியா. நைஸ் நேம். Thank you. Actually. Thank you. பிரியா உங்க கூட தான் தங்கி இருக்காங்களா? பிரியா ஏன் பேரு? சே உங்க பேர் கேட்கலங்க. உங்க ஃப்ரெண்ட் பேர் கேட்டேன். மினி. மினி. இன்னும் பெட்டர் நேம் மினி. மை டியர் மினி. இது ஏன் இங்க வச்சிருக்கீங்க? நீங்க கூட மாடலிங் ட்ரை பண்ணலாமே மினி மாதிரி. I am a model. ஓ அப்படியா? நீங்க மாடலா? வாட் a surprise. ஏன் நான் மாடலிங் பண்ண கூடாதா? பண்ணலாமே. இன்னைக்கு தான் யார் வேணாலும் மாடலிங் பண்றாங்களே. என்ன ப்ராடக்ட்க்கு மாடலிங் பண்ணிருக்கீங்க? நான் இப்போ க்ளோர்மெண்ட் ஆட் ஷூட்டுக்காக வந்தேன். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி ஏர்ல போயிட்டு இருக்கு. ஜெயச்சந்திரனா? அந்த கலர் கலரா சேலை கட்டிட்டு போயான்னு சொல்லுவாங்களே அந்த கேர்லா? ஆமா. அந்த ஆட் நான் பார்த்தது இல்ல. ரொம்ப திமிரு பிடிச்சவன் போல இருக்கு. கிளம்புங்க. என்ன? ஆமா கிளம்புங்க. உங்க ஃப்ளோர் வந்துருச்சுன்னு சொன்னேன். Thank you. Thank you. Excuse me. என்ன? 3636343. என்னது? என்னுடைய துபாய் மொபைல் நம்பர். யாரு கேட்டா? உங்களுக்கு இல்லைங்க, உங்க ஃப்ரெண்ட் மினிட்ட கொடுங்க. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அது என் வேலை இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? மினிக்கிட்ட இந்த நம்பர் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ என்ன? நான் கண்டிப்பா ஃபோன் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா ஃபோன் பண்ணுவேன் சகி. ரொம்ப வழிறானே இந்த பையன். என்ன பேசணுமா மினி கிட்ட? ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? நம்பர் என்ன சொன்னா? 3636343. எட்ரா டேய். Just a minute. ஹலோ. ஹலோ. யார் பேசுறீங்க? நான் மினி பேசுறேன். ஹலோ. நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் வந்து நான் லெஃப்ட்ல பாத்தீங்க. அவங்க என்னமோ இந்தியாலே அவங்க தான் நம்பர் 1 மாடல் மாதிரி பீத்திக்கிறாங்க. அட பாவி, நான் எப்ப அப்படி சொன்னேன்? பயங்கரமா போய் சொல்றோம். எப்படிங்க அந்த மூஞ்சிக்கெல்லாம் அந்த மாதிரி பெரிய வாய்ப்பு கிடைக்குது? ஏன்னா உங்க மூஞ்சி கம்பேரிசன்ல அவங்க ரொம்ப ஜஸ்ட் சுமார். டே குண்டா, உன் கண்ணில் கோளாறுடா. பெரிய டாம் க்ரூஸ் நினைப்போம். ஹலோ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பயங்கரமான ஸ்பார்க் இருக்குங்க. ஸ்பார்க்னா ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு. அப்ப ஏன் கிட்ட ஸ்பார்க் இல்லையா? ஆக்சுவலி ஈர்ப்பெல்லாம் உங்ககிட்ட தாங்க இருக்கு. ஆனா அது உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா ரொம்ப ஜெலஸ் ஆயிடுவாங்க. அவ ஏன் ஜெலஸ் ஆகணும்? ஆயிட்டு இருக்காங்களே. அதெல்லாம் ஆக மாட்டா. நீங்க பெரிய பேர் அழகனா? பேர் அழகெல்லாம் சூர்யா தாங்க. ஜோக்கு. ஆமா. அப்ப உங்க பேர் என்ன? அப்பா எப்படா கேப்பீங்க இருந்துச்சு. ஆக்சுவலி என் பேர் வந்து சந்தான கிருஷ்ணன். எல்லாரும் சுருக்கமா அன்போட பாசத்தோட சகின்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் வேணா என்ன அப்ப மிஸ்டர் சந்தான கிருஷ்ணன் சகின்னு கூப்பிட வேண்டாம். சொல்லுங்க. நீங்க ஏன் மினியை ஃபோன் பண்ண சொன்னீங்க? மினியை ஃபோன் பண்ண சொன்னா அப்ப நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? நான் சொல்றது நீங்க ஏன் என்ன ஃபோன் பண்ண சொன்னீங்க? நாளைக்கு எப்படி நீங்க ஃப்ரீயா? வாட்? அதுக்கு ஏங்க கடிக்க வரீங்க?
ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ அவுட் ஃபார் டே. நாளைக்கு ஒரு டேட்டுக்கு போகலாமான்னு கேட்குறேன். இல்ல நான் ஃப்ரீ இல்ல. ஆக்சுவலி மினிக்கிட்ட உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்ன பேச போறா? எங்க வரணும்? ஆ எங்க வரணும்னு கேட்டேன். சென்டர் பாயிண்ட் 5 o'clock. பார்க்கலாம். உங்களுடைய ஜெலஸ் ஃப்ரெண்ட் எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டு இருப்பாங்களே, அவங்களையும் வேணா நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். ஹலோ, நான் வரணுமா அவ வரணுமா டிசைட் பண்ணி சொல்லுங்க. நீங்கள் தாங்க வரணும். நீங்க தானா? நீங்கன்னா நீங்கள் தான், வேற யாருங்க? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் உங்களுக்காக மட்டும்தான் காத்துட்ருப்பேன். ஓகே, டேக் கேர், ஸ்லீப் டைட், அண்ட் I'll see you tomorrow. Bye. பயங்கரமான ஆளா இருப்போம் போல இருக்க. மாவளே, நீ கண்டிப்பா வருவடி. And I am in love. எங்க போனா அவன்? இவன் வரமாட்டான். நான் ஒரு பைத்தியக்காரி. இவனுக்கு போய் ஹாய். ஹாய். யாருக்காகவோ பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். ஷாப்பிங்கா? ரியலி? யா. உங்க ஃப்ரெண்ட் மினி எங்க? மினியை தேடி வந்தீங்களா? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஃபோன்ல சொன்னேன்ல. நான் இப்போ ஃபோன்ல பேசினேன். அதான் மினிட்ட ஃபோன் பண்ணி மிஸ் ரோசியும் கூட்டு வாங்கன்னு சொன்னேன்ல. இடையில ரோசி யாரு? என்னங்க, நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க லெஃப்ட்ல என் பேர் ரோசி, ஏதோ பெப்பர்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. பிரியா க்ளோர்மெண்ட். பிரியா க்ளோர்மெண்ட். அம்மா இந்து, அப்பா கிறிஸ்டியனோ? ஐயோ, ஜஸ்ட் கிடிங். என்னங்க, அந்த லே கிரம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா? இல்ல தேங்க்ஸ். இட்ஸ் தி பெஸ்ட் ஐஸ்கிரீம் இன் துபாய். வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடுங்க, நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். நான் வாங்கி தரேங்க. சொல்றது கேளுங்க, வாங்க. இட்ஸ் a treat my side. என்ன தொடர்ன்னு பாக்குறீங்களா? தொடாம கூப்பிடுறேன், வாங்க 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 வாங்க. இந்த கோல்ட் காஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் தினம் எனக்கு ஃபோன் பண்ணி இதை எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்ல போறீங்க. நீங்க துபாயில என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லைங்க, சென்னையில் தான் பண்ணுறேன். சென்னையிலையா? யூனோ ஹுண்டாய், எலான்ட்ரா, மவுண்ட் ரோட் ஷோரூம், சீனியர் மேனேஜர். ஓ ஓகே. எங்க அந்த வண்டியில் நீங்கள் போயிருக்கீங்களா? இல்ல. ஸ்கூட்டி கேட்டகரியா? ஸ்கோடா. தோடா. ஏங்க, உங்க தலை மேல ஒரு 2 கண்ணு இருக்கா? ஏ கண்ணாடி ஏன் அங்கே மாட்டி வச்சிருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்ல ஐஸ்கிரீம். பட் ஐ ஹேவ் டு கோ நவ. எக்ஸ்கியூஸ் மீ, பில் ப்ளீஸ். ஓகே, see ya. பட் Bye bye. நைஸ். Hey dude, tell the manager I finished with the meeting. The contract will be signed tomorrow. என்னையா அவன் உயிர் வாங்குறான்? நீ சொல்லு அப்பனா. படா. ஏய், வந்த வேலையை முடிச்சு தாண்டா சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே பாய். ஹலோ, வாட் இஸ் திஸ்? பிரியா. Really very interesting. ஹலோ. Hi Mini. போச்சு மாட்டு. யா, மினி தான் பேசுறேன். சொல்லுங்க. மினி போங்க மினி. எனக்கு உங்க மேல பயங்கர கோவம். ஏ? நீங்க ஏன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரல? அது எனக்கு வேலை இருந்துச்சு. நீங்க வராதது விடுங்க. உங்களுக்கு ஒரு ஜெலஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா? பொறாமை பிடிச்ச ஃப்ரெண்டு. அவங்க திடீர்னு அங்கே வந்துட்டாங்க. அங்கே வந்து என்ன உருன்னு பார்த்து என் மேலே சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. நான் கண்டுக்கவே இல்லை. நான் வேணாம்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து நினைச்சிட்டு இப்ப பார்க்கவே இல்லைன்னு சொல்றியா? மினி, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னப்பா? நீங்க ஏன் வரல? உங்க ஃப்ரெண்ட் எப்படி திடீர்னு வந்தாங்கன்னு மட்டும் தான் புரியல. அவ ஷாப்பிங்காக வந்திருப்பா. உங்களை பார்க்க வந்திருப்பான்னு நினைக்காதீங்க. ஓகே. ஓ ரியலி? சரி, அதை விடுங்க. நாளைக்கு 2 மணிக்கு எனக்கு என்ன ப்ரோக்ராம்னு தெரியுமா? உங்க ப்ரோக்ராம் எனக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு 2 மணிக்கு சைனா டவுன். சைனா டவுனா? நம்ம ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் எனக்கு எப்படி தெரியும்? நீங்க கண்டிப்பா வந்துருங்க மினி. பார்க்கலாம். ஒருவேளை உங்களால வர முடியலன்னு வச்சுங்க மினி, உங்க ஃப்ரெண்ட் அனுப்பி விடுங்க. சொல்ல வேண்டியது அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். ஓகே. ஓகேனா நீங்க வரீங்களா, உங்க ஃப்ரெண்ட் அனுப்புறீங்களா? நான் தான் வரேன். போதுமா? நீங்க தாங்க வரணும். ஓகே, குட் நைட்.
பாய். குட் நைட். ரொம்ப குழப்பறானே. ஓ, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டான். ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ. யா. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இங்கேயே வந்து உட்காரலாம்ல? ஓ ஹாய். வாங்க வாங்க ப்ளீஸ். தேங்க் யூ. ஏங்க எனக்கு ஒன்று மட்டும் புரியலைங்க. நான் எப்போ ஃபோன் பண்ணி மினியை எங்கே வர சொன்னாலும் நீங்கள் வந்துடுறீங்க, மினியை காணும். மினி எங்கே? ஷீ இஸ் பிஸி. பிஸியா? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களா, அதான் என்ன அமிச்சா. ஓ, மினி உங்களை அமிச்சாங்களா? ஆமாம். அப்போ ஏன் கார்னரில் ஒதுங்கி அப்படியே எஸ்கேப் ஆக பார்த்தீங்க? அது நான் உங்களை பார்க்கல. என்ன விஷயம்? எங்க அந்த விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்க. ஹாய். ஹாய் மினி. ஹாய் சுந்தர். வாங்க 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 ப்ளீஸ். தேங்க் யூ. வெல்கம். ஏண்டி ஒரு ஃபோன் பண்ணி நீ என்னையும் கூப்பிட்டு கூடாதா? நீங்க பிஸின்னு சொன்னாங்க. அப்போ பிஸி தான். எப்போ பிஸி? மணி 3 ஆச்சு. ஃபுட் ஆர்டர் பண்ணலாமா? ஃபுட்டா? சரி. எங்க எனக்கு சிஸ்லர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் 3 சிஸ்லர் ஆர்டர் பண்ண போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, 3 சிஸ்லர்ஸ் ப்ளீஸ். ஹலோ, எனக்கு பிடிக்காது. சிஸ்லர்ஸ் பிரியாக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, இந்த சிஸ்லர்ஸ் வரைக்கும் வேற ஏதாவது பேசலாமே. ஹே, எனக்கு பிடிச்ச ஆக்டர் யார் தெரியுமா? பத்மஸ்ரீ கமல்ஹாசன். உங்களுக்கு? கமலா? ஆமா. ஓ மை காட், நாட் ஃபார் மீ. கமல்ஹாசனா இவளுக்கு தான் உயிர். அப்படியா? வாட் a coincidence. வாவ், கிரேட் யா. யூ லைக் தி சேம் திங் which she likes. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு பிடிச்சதா சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னா எல்லாம் ஒண்ணா இருக்கு. எது? நம்ம டேஸ்ட் ஒண்ணா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ. ஞாபகம் வந்துச்சு. ஏங்க ஃபோன்ல உங்க குரல் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குங்க. உங்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் வேற. ஏங்க நீங்க ஒரு வாட்டி ஹலோ சொல்லுங்க. ஏன்? அட சும்மா சொல்லுங்களேன். மாட்டேன். சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க ப்ளீஸ். ஹலோ சொல்லுங்களேன். சொல்லுங்க மினி, அவங்க ஹலோ சொல்லுங்க. கம் ஆன். ஹலோ. அதே குரலுங்க, அதே குரலுங்க. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அதே குரல்ல ஹலோ வருதுங்க. அது எப்படிங்க? நான் இப்போ ஃபோன் பேசினேன். அப்போ நீங்க ஃபோன் பண்ணலையா? ஸ்டாப் இட் யா. ஐ டோன்ட் லைக் ஆல் திஸ். ஐ அம் லீவிங். ஹே பிரியா. என்னங்க கோவமா போறாங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கெல்லாம் புரியுதுங்க. அது என்னன்னா அந்த ஃபோன் மேட்டர் இருக்குல்ல, அது மினி வந்து வரியா போலாம். வா. ஏங்க மினி நீங்க Bye, இருங்க மினி. baby. மினி சொல்றது கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. யா. மினி நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே பை. பை. அவன் ஒரு பைத்தியம். அவன் கிட்ட எல்லாம் பேசாத, சரியா? அட கட் பண்ணிட்டா. என்ன பண்ணிட்டு இருப்பா? ஃபோன் பண்ணி என்ன மினி நொன்ன மினின்னு 100 மினி சொல்லிடுவான். இன்னைக்கு நானே ஃபோன் பண்ணி நான் மினி இல்லைன்னு சொல்லிடுறேன். ஹலோ, என்னங்க ஃபோனை கட் பண்ணிட்டீங்க? குளிச்சிட்டு இருந்தேன். குளிச்சாச்சா? குளிச்சாச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? சரி, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். எவ்வளவு நேரம் தான் அந்த பச்சை டவலை கட்டிட்டு இருப்பீங்க? பச்சை டவல் பார்த்துட்டு இருக்கானா? நான் பச்சை டவல் கட்டிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஏன்னா என் ரூம்லயே அதே டவல் தான் இருக்குங்க. அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் மினிட். யாரும் வந்திருக்காங்க, லைன்ல இருங்க ப்ளீஸ். ட்ரெஸ்ஸை மாத்திடுறது பெட்டர். பாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்களா? பாப்பா எவ்வளோ நேரம் ஆகும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு? சொல்லுங்க. நாட் பேட். என்னது? இல்லை, சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களே. கேமரா எதுவும் வச்சிருக்கானா? ரூம்குள்ளே இருந்து பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. அப்படி உள்ளே இருந்தெல்லாம் இல்லை, மேலே இருந்து. மேலே இருந்துன்னா உடனே ஸ்பைடர்மேன் மாதிரி ஃபேன்லேருந்து தூங்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நேர் இருக்கிற மேல் ரூமில் நான் இருக்கேன். ஐயோ, இடையில யாருமே இல்லைங்க. திஸ் இஸ் டூ மச். சரி, மேட்ருக்கு வருவோம். உங்கள் ஃப்ரெண்டு பிரியா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சே. அதான் கதையா? ஓகே, உங்களுக்கு அவளை பிடிச்சா போதுமா? அவளுக்கு உங்களை பிடிக்க வேணாமா? அதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். ஓவரா கற்பனை பண்ணிக்காதீங்க. ஏங்க எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு அவளை கண்டா பிடிச்சிருக்கேன். நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க. சரி பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். எப்போ? நாளைக்கு. எங்க? துபாய் கிரீக் பார்க்கல. நாளைக்கு எப்போ? ஒரு 5:30 மணிக்கு. ஓகே, 5:30 மணிக்கு அவள் பிஸியாக இருந்தா? 6 மணிக்கு. உங்கள் பிரியா நாளைக்கு வந்தா என்ன சொல்வீங்க? பார்த்தீங்கன்னா நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு ரிஹர்சல் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் தான் பிரியான்னு வச்சுக்கங்களேன். பிரியா. ஏ பிரியா. ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ so much. நீ மட்டும் இப்போ ஓகேன்னு சொன்னேனா? ஓகேன்னு சொன்னா உன்னை வந்து கட்டி பிடிச்சி என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? என்ன பண்ணுவ? உன் கண்ணில், உன் உதட்டில்,
உன் கழுத்தில் அதுக்கப்புறம் ஹலோ முத்தம் கொடுப்பேன்னு சொல்ல வந்தேன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்னங்க ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? சரி விடுங்க மினி, உங்கள்கிட்ட நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணும். நீங்கள் ஜாலியாக படித்து தூங்குங்க. நான் அந்த டீட்டெயில்ஸை நேராக பிரியா கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே? ஐயோ, இப்படியெல்லாம் பேசினா நான் எப்படி தூங்குவேன்? நீ எப்படி தூங்குறேன் நானும் பார்க்குறேன். I love you so much. ஹலோ, ஒரு நிமிஷம். Hi Priya. Hi Mama. How are you? I'm fine. How are you? I'm fine கண்ணா. உன் ஷூட்டிங்லாம் எப்படி போகுது? Fantastic. மம்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இங்க நான் ஒரு பையனை பார்த்தேன். ஷேக் பையனா? ஐயோ மாமா, நம்ம ஊர் பையன்தான். பட் he is very interesting and sweet too. நீட்டா காரமாங்கிறது அப்புறம் நிச்சயம் பண்ணலாம். அவனுடைய எல்லா டீடைல்ஸும் எனக்கு இமெயில் அனுப்பிச்சு வை. பப்ளு விசாரிக்க சொல்றேன். ஓகே, டாடி எங்க? டாடியா? தெரியல பிரியா. பை. ஹலோ பிரியா. ஹலோ டாடி. how are you? I am fine. எப்படமா வர? இன்னும் 2 நாள் ஆகும். ஓகே டாடி, பை பை. குட் நைட். நைட்டு பூரா தூங்க விடாம பண்ணிட்டாங்க. ஹாய். ஹாய். ஏங்க நீங்கள் ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லையா? இல்லையே, நல்லா தான் தூங்கினேன். போய் சொல்கிறீங்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? இல்லை, கண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்கள் ஏதோ ராத்திரி ஃபுல்லாக எதிர்பார்த்து தூங்காமே இருந்த மாதிரிலாம் இருக்கு. இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஷோ? யா. உங்கள் ஃப்ரெண்ட் மினி வரலையா? ஏன்? இல்லை, நான் உங்கள் ஃப்ரெண்டு மினி கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன். அது அவங்க உங்ககிட்ட சொல்லலை? இல்லையே. ஏங்க உங்கள் ஃப்ரெண்ட் சரியான வேஸ்ட்டுங்க, லூஸு. எனிவேஸ், அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க? நானா? ஆக்சுவலி எவ்ரி February 14th நான் கண்டிப்பாக இங்கே வந்துடுவேன். திஸ் இஸ் மை மோஸ்ட் ரொமான்டிக் பிளேஸ் இன் துபாய். நமக்கு பிடிச்சதெல்லாம் இவனுக்கும் பிடிச்சிருக்கே. என்னங்க? நானும் அப்படிதான். ரியலி? யா. இந்த இடத்துக்கா? யா. பரவாயில்லையே, ஒன்றா இருக்கேன். என்ன? இல்லை, நம்ம டேஸ்ட் ஒன்றா இருக்குன்னு சொல்ல வந்தேன். டேஸ்ட். மினிக்கிட்ட என்ன சொன்னீங்க? மினிக்கிட்டியா? மினிக்கிட்ட இதோ பாடுறேன். ஏங்க நீங்கள் கண்ணில் மாட்டுறதெல்லாம் கண்ட இடத்துல மாட்டிக்கிட்டு கண்ணிலே மாட்ட மாட்டீங்களா? என்னது? இல்லை, உங்கள் கண்ணாடியே இங்கே மாட்டி வச்சுருக்கீங்க, கண்ணில் எல்லாம் மாட்டணும். மினிக்கிட்ட என்ன சொன்னீங்க? மினிக்கிட்ட என்ன சொன்னேன்னா, மினிக்கிட்ட என்ன சொன்னேன்னா, மினி உன் ஃப்ரெண்டு கண்ணுக்குள்ளே பார்த்தா என் எதிர்காலமே தெரியுது. புரியல? கிரேசி. ஹே, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டு வந்து இப்படி எதுவுமே பேசாமல் இருந்தா எப்படி? எப்போ ஊருக்கு போறீங்க? ஓ, அது கேட்க தான் கூப்பிட்டு வந்தியா? ஆக்சுவலி நான் எப்போ ஊருக்கு போக வேண்டியது. அப்போ ஏன் போல? உனக்கு தெரியாதா? மினிக்காக தான். ஏய், அங்கே அடிக்காத, உனக்கு தான் வலிக்கும். ஏன்? ஏன்னா நீ தான் அங்கே இருக்க. மினி அது எங்கேயோ தூங்கிட்டு கிடக்க, அது முக்கியமா? ஆக்சுவலி உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த மினிக்கு அதெல்லாம் சும்மானு. உன்னை பார்த்ததுலேருந்து நீ தான் என் மனசில் இருக்க. நான் தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏய், அதான் நீ ஏற்கனவே பண்ணிட்டிய. சரி, என்ன? அடுத்தது நானே முறையாக செஞ்சிடுறேன். இருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சக்கி, உயிருள்ள வரைக்கும் உங்களை விட மாட்டேன். இப்படியா? அங்க பாரு.
நம்ம பேர் எழுதிருக்கிற மாதிரி இல்லை. நாலா நாலா கம் 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 கம். ஏய் பிரியாவுக்கு வெல்கம் சொல்லு. வெல்கம் சொல்லு. கம் ஆன். வெல்கம் சொல்லு. சொல்லுடி செல்லம். உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா நாலா? ஐ மிஸ்ட் டு மம்மா. அனிதா அந்த மேட்டர் எல்லாம் சொல்லிட்டல. யா என்னது இத பாரு பிரியா, இந்த சக்கி கதையெல்லாம் ஒத்தே வராது. மம்மா? பப்ளு அவனை பத்தி விசாரிச்சு மொத்த ஜாதகத்தையும் சொல்லிட்டான். யூனோ பக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதாவது இந்த நெத்தியில பட்டைய போட்டு சுத்திட்டு இருக்கிறவங்க. மம்மா என்ன நான் உனக்கு அமெரிக்கால மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன், நீ என்னடானா லோக்கல்ல ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு சச்சா இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வராதுமா. Cheers baby. cheers. லைஃப் ஸ்டைல்ல போய் ஒரு நாள் ஷாப்பிங் கூட பண்ண முடியாது. ஹுண்டாய் கம்பெனி மேனேஜர் 40,000 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு பிஸ்கெட் கூட வாங்கி போட முடியாது. ஏய், என்ன கத்துற? Shut up, Bablu. No, Mama, he's not like that. Saki ரொம்ப ஸ்டைலான பையன் மாமா. எவ்வளோ ஸ்மார்ட் தெரியுமா? He looks like Tom Cruise, you know. What rubbish பிரியா. முன்னாடி முடி விட்டுக்கிறவன் எல்லாம் டாம் க்ரூஸா? தோ இந்த பப்ளு கூட தான் விட்டுருக்கான். அப்படி போட்டு தாக்கு. Please, Mama, பிரியா. நான் சொல்றதுக்கு. பப்ளு போய் சொல்வானா? லேட்டஸ்ட் ஃபேஷன், மாடர்ன் ட்ரெண்ட் ஒரு மண்ணும் அவங்களுக்கு தெரியாது. நோ 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 நோ. உன்னுடைய எதிர்காலமே பாதிக்கப்படும். நீ ஆசைப்படுற மாதிரி உன்னால வாழ முடியாது, யோசிச்சுக்கோ. ஐயோ மா, அவ பணக்கார பையன்மா. வீடு மட்டும் 5-6 crores. சோ அப்புறம் என்ன பிரச்சனை? அந்த வீட்டை வித்துட்டு பைசாவை பேங்க்ல போட்டு ஒரு ஃபிளாட் வாங்கிட்டு உன் பின்னால வருவானா? What nonsense. மா, என்ன பேசுறீங்க நீங்களா? வீடு என்ன உயிரே கொடுப்பா எனக்காக. ஐயோ மா, I love him மா. ஏன்னா நிறைய விஷயத்துல ஒத்து போறான் என் கூட. எனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே புரிஞ்சு வச்சிருக்கான். வேவ்ல தோத்து போகுது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அவன். என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு I think I'll be happy with him. Who smokes in the bathroom? வாட்? பாத்ரூம்குள்ள யார் சிகரெட் பிடிச்சான்னு கேட்டேன். இப்போ இது ரொம்ப முக்கியமா, இங்க வேற டிஸ்கஷன் நடக்குது. இல்லம்மா, ஹால் பெரிய இடம், பாத்ரூம் சின்ன இடம், ஃபுல்லா ஸ்மோக், நாஸ்டி ஸ்மெல். Dad, என்னம்மா? ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது சக்கி பத்தி சொன்னல. ஆமா, சொல்லுங்க. அப்பா அவனை பத்தி சரியா தெரியலம்மா, இப்பதானே தெரியுது. அப்படின்னா? அப்படின்னா he's a very nice person. அவனை விட்டுறேன். Dad, you too. I'm just joking. Thank you, Dad. ஓ சந்தோஷம் தான் என் சந்தோஷம். Oh, I love you, Dad. லஞ்ச் ஆர்டர் பண்ண சொன்னேனே, பண்ணீங்களா? ஓ ஆமால, எக்ஸ்கியூஸ் மீ. Mama, please, Mama. I love him a lot. எவ்வளவு அழகா ஃபேஸ் ரீட் பண்ணுவான் தெரியுமா? என் முகத்தை பார்த்து அப்படியே மனசுக்குள்ள புகுந்து படிச்சுட்டு வந்த மாதிரி சொல்லுவான். That's the main reason I love him. Please try to understand my feelings. அனிதா விட்டுறேன், ஒரு தடவை கல்யாணம் பண்ணி பார்க்கட்டுமே. எது? ஜோக் 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 ஜோக். இது பாரு பிரியா, ம் திஸ் இஸ் யோர் லைஃப். ம் இத பத்தி டிசைட் பண்ண வேண்டியது நீ. ம். அம்மா சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். Thank you, Mama. I love you. I love you too, sweetheart. அழகா தான் இருக்கா, ஆனா கொஞ்சம் மாடனா தெரியுதா? ஏண்டா கோயில் குளத்துக்கெல்லாம் வருவாளா? சேலை கட்டுவாளாடா? சேலையா பாட்டி? அப்ராட்ல சேலை கட்டின ஒரே பொண்ணு இவ தான். கோவில் பத்தி கேட்டீங்களே, காலங்காத்தால் 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கோவில் போயிட்டு பிரசாதத்தோட உங்களை வந்து எழுப்புவா. ஆமா பாட்டி, முதல்ல கண்ணாடி மாத்துங்க பாட்டி. பேரழகின்லாம் சொல்ல முடியாது. அண்ணில 50%. அண்ணிலே 50% தானா? அண்ணியே 50% சரியில்லை. பேரழகி தான் கல்யாணம் பண்ணனா இந்த மூஞ்செல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவாங்க? இந்த மூஞ்சிக்கு இது போதும். 2 பேத்துட்டல அப்படிதான் சொல்லுவேன். ஹை சக்கி, ரொம்ப அழகா இருக்காடா. தேங்க்ஸ். ஆனா இவ சமைப்பாளா? சமையலா? அரிசுவை அரிசி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசுவை அரசர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபீமேல் வெர்ஷன். மொத்தத்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் அம்மாவும் கிச்சன் பக்கம் திரும்பி பார்க்க தேவையே இல்ல. அப்ப ஹோட்டல் தானா? உட்கார் வச்சு சோறு போடுவான்னு சொல்ல வந்தேன். சித்தப்பா, வரண்டா கண்ணா, உனக்கு என்னடாப்பா வேணும்? அவங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்களா? டான்ஸா? மைக்கேல் ஜாக்சன் தெரியுமா? அவங்க தங்கச்சி ஜெனட் ஜாக்சன் தெரியுமா? அவங்க பக்கமே போக வேண்டாம். பிரமாதமா ஆடுவாங்க. அவங்க ஆடுனா இந்த வீடே 2 ஆயிடும். அப்படியா? உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ண தெரியுமா சித்தப்பா? பில் கேட்ஸோட பேத்தின்னு சொல்லும் பாரு. கரெக்ட் தானே? ஏய், கண்ணு கூசுதுரி. போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வாங்க. உன்ன இது பாடா, பில் கேட்ஸ் அளவுக்கு இல்லனா கூட உனக்கு கத்து கொடுக்கிறதுக்கு கண்டிப்பா தெரியும். ரம்யா, ஏதோ செட்டப் மாதிரி தெரியுதே. உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? இது பாருங்க, ஆளுக்கால நிமிஷப்படுத்தாதீங்க. ஓகே? பொண்ணு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மாத்திடுவான். சக்கி, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குப்பா. சும்மா உன்னை கிண்டல் பண்றாங்க. உனக்கு சந்தோஷம் தானே? உன்னுடைய சந்தோஷம் தான் எங்க எல்லாருடைய சந்தோஷமும்.
இந்த சூடு தாங்க முடியலடி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இவங்க கமலா ஆண்டி, எங்க அத்தை. குழந்தையில இருந்து என்ன வளர்த்தாங்க. வணக்கம். பாப்பா பாத்து வா பாத்து வா. சித்தப்பா நீங்க தானே சித்தப்பா சொன்னீங்க சித்தி ரொம்ப நல்லா ஆடுவாங்கன்னு. சித்தி என் கூட வந்து ஆடட்டும் பாப்போம். டேய் அன்னி காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிருப்பாங்கடா இல்லனே அறிவு கொழுந்து. டேய் சித்தி டயர்டா தூங்கிட்டு இருப்பாங்கடா. மணி 10 ஆச்சு. ஏன் என்ன சித்தி தூங்கிட்டு இருக்காங்க? அது ராத்திரி பூரா போக பார்த்தாங்கல்ல அந்த டயர்ட்ல தூங்கிட்டு இருப்பாங்க. நாங்க மாத்திரம் போகோ பார்த்தா நீங்க வந்து டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆனா சித்தி மாத்திரம் போகோ பார்த்தா ஹோல் நைட்டும் பார்க்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்க. என்ன கதை இது? ஃபாரின்ல புடவை கட்டின ஒரே பொண்ணு இல்லனே. ஹாய் எவ்ரிபடி. ஹாய். சித்தி Dress சூப்பர். தேங்க்யூ. அர்ஜுன் சித்திக்கு என்ன மாதிரியே கால்ல ஒரு மச்சம் இருக்கு. இதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்க புது மருமகளா? சூப்பரா இருக்க. பால்கார வரைக்கும் போயிடுச்சு. இன்னும் போகவே ஆஃப் பண்ணவே இல்லை போல இருக்கே. பிரியா கொஞ்சம் வாயேன். நான் சொல்றீங்களா வாயேன் வாயேன். அட வாயேன் ஒரு நிமிஷம். வாயேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் வா. உள்ள வாயேன் கூட்டிட்டு வா வா. போறேன். ஒண்ணுல அது என்ன ட்ரெஸ் இது? ஏ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச நைட்டி. இல்ல எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஹால்ல எங்க அம்மா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அப்படின்னு ஒண்ணு பண்ண ஆசையா அது உங்க அம்மாக்கே திருப்பி கொடுத்துறேன். எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி 2-3 இருக்கு. அப்படியா? உங்க அப்பாக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப பெரிய மனசுல அவருக்கு. சரி இந்த நைட்டி நான் ஹால்ல போட்டு வரக்கூடாது. அது வந்து கண்ணு நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு கற்பனை பவர் ரொம்ப ஜாஸ்தி. நீ இது வரைக்கும் போட்டேன்னு வச்சுக்க, அவன் அதுக்கு மேல கற்பனை பண்ணுவான். அதே தான் நானும் சொல்றேன். ச்சே, என் பொண்டாட்டி மத்தவன் ஏன் கற்பனை பண்ணும்? இது மாதிரி இந்த மேட்டர் நான் ரொம்ப பொசசிவ். உனக்கு எங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியணும். அது என்ன பால் கரெக்ட். பெட்ரூம்ல ஓகேயா? பெட்ரூம்ல இது ஓகே இல்ல. பெட்ரூம்ல வந்து இதோட கொஞ்சம் மேல இல்ல இல்லாம மிஸ்டர் சந்தான கிருஷ்ணன், உன் பிரச்சனை என்ன? இந்த ட்ரெஸ்ஸை நான் பெட்ரூம் வெளியில போடக்கூடாது அவ்வளவுதானே? இதை நேரம் சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி காது சுத்தி மூக்கு துடுற? இனிமே நான் போடல சரியா? பட் ஐம் நாட் கன்வின்ஸ்ட். ஏய் ஐ வில் கன்வின்ஸ் யூ கண்ணா. ஹாய். ஹாய் அண்ணி. குட் மார்னிங். வா வா, நீ பிரமாதமா சமையல் பண்ணுவியாமே. சக்கி எல்லாம் சொல்லிச்சு. நீ ஸ்பெஷலா என்ன பண்ணுவ? சமையலா? ஐயோ, நான் இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போனதில்ல. கேன் ஐ கெட் a coffee? என்னது? அம்மா அன்னைக்கு காஃபி வேணுமா? இருமா ஒரு நிமிஷம். தேங்க் யூ. அரிசுவை அரிசி. இந்த செமஸ்டர் காலேஜ்ல எவ்வளவு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆன? ஏய் பேச்சு மாத்தாத. அஞ்சலி சித்தி இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க பாரு. போகோ பார்த்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஆமா இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். The secret garden will be right back. ஏய் மணி என்ன தெரியுமா? 10 நிமிஷத்துல போய்டுவாங்க. 10 நிமிஷம். நான் நினைச்சேன் பக்ஸ் பண்ணி வரும்னு. ரொம்ப ஜோக். சித்தப்பா இங்க பாரு. இப்போ என்ன பண்ண? உங்க சித்தி வேற தூசி போயிடுச்சு. அதை நான் வாயால கையால எடுக்க பார்த்தேன். நீயும் போக பாடுற. அர்ஜுன், அஞ்சலி, பாத்துற. என்ன இது? தூங்க மாட்டீங்களா? நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. இல்ல பரவாயில்ல. குழந்தைங்க குழந்தையா இருக்கே. சித்தி மாத்திரம் ஹோல் நைட்டும் போகோ பார்க்கறாங்க. இருங்க. அம்மாடி. அம்மா, அப்பா கண்ணல தானே தூசி எடுப்பாங்க. ஆனா சித்தப்பா வாயில. போதும். போக பாருமா. குட் நைட். குட் நைட். பை. அடடே வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. பிரியா அம்மா வந்திருக்காங்கம்மா. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்கிக்கோ. Thank you uncle.
வெரி நைஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ. வாங்கிக்கோ. என்னடி இது ஏசியே இல்ல, பிரியா இப்படிதான் மேனேஜ் பண்றாளோ? மேல பெட்ரூம்ல ஸ்பிளிட் ஏசி தான். பிரியா கீழே வரதே இல்ல. எப்பவோ ஒரு தடவை காஃபி வாங்குறது கிச்சனுக்கு வந்ததா ஞாபகம் இல்லம்மா. சும்மா இருடா. வணக்கம் அங்கிள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மாமா பேபி மாமா how Hello. are you? I'm fine. I missed you so வணக்கம். I miss you so much. Hello, sir. கிளப் ஃப்ரெண்ட்ஸ் Hi, எல்லாம் ma'am. நீ எங்கன்னு Please, ரொம்ப please. கேக்குறாங்க தெரியுமா? நீ தான் வெளியிலே வரது இல்ல. hello dad. ஹாய் பிரியா. hi how are you? Fine. கரு செல்லக்குட்டி. So everything is fine? yeah Okay. Honeymoon என்ன பிளான்? honeymoon பத்தின பேச்சே இல்ல மாமா. அது மலேசியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, அப்படியே ஹனிமூனி முடிச்சுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். நினைச்சேன் மாப்பிள்ளைக்கு கம்பெனியில ஓசி டிக்கெட் கொடுத்தாதான் வெளிநாடே போவார் போல இருக்கு. அதுக்குன்னு ஹனிமூன் கூடவா? This is my gift for both of you. 2 tickets to Colombo for your honeymoon. wow thank you so much. கொழுப்பா? அண்ணே. கொழும்பா? நீங்க வேற. நானு துபாய்க்கு 2 டிக்கெட் வாங்கி வச்சு 4 நாள் ஹனிமூன் போடான்னு சொன்னா கேட்க மாட்டேன்றான். அவன் வைஃப் எங்க ஃபேமிலியோட மிங்கிள் ஆகணுமா? என்ன? ஆமா, நீங்க எங்க ஹனிமூன் போனீங்க? மால்தீவ்ஸ். மகாபலிபுரம். மகாபலிபுரமா? லோக்கலா முடிச்சிட்டீங்க போல இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க ஆண்டி, அந்த கொழும்பு டிக்கெட் எடுத்துக்கிட்டு அங்கிளை கூப்பிட்டுட்டு நீங்க இன்னொரு தடவை ஹனிமூன் போயிட்டு வாங்களே. ஓ ஷூர். டேய், மாமியார் சொல்ற அளவுக்கு வச்சுக்காதடா. இப்போவாது கிளம்புடா. அண்ணே இப்போ இந்த டிக்கெட் தானே